கழுவி எடுத்து வச்சுட்டு பாசி பருப்பில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு மடங்கு வந்து அதிகமாக தண்ணி ஊற்றணும். மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு வேக எடுத்துக்கலாம். ஒரு 5 கிலோ பச்சரிசி எடுத்துருக்குறோம். நம்ம 5 கிலோ பச்சரிசி வச்சு சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். நம்ம 5 கிலோ பச்சரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு 25 கிராம் ஏலக்காய் எடுத்துருக்கோம். இந்த ஏலக்காய் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சின்ன வில்லையாக பச்சை கருப்பு எடுத்துக்கலாம். இந்த பச்சை கருப்பத்தை இதோட போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சக்கரை பொங்கல் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரிசி ஊற வைக்கிற முன்னாடி ஒரு அரிசி வந்து அளந்துக்கோங்க. அரிசி அளந்துட்டு எந்த கப்பில் அரிசி அளக்குறோமோ அதே கப்பில் 1க்கு 3 வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம பாசி வைப்ப இதை சேர்த்துக்கலாம். ஒரு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் பொடி இதில் போட்டுக்கலாம். ஒரு 200 ml நெய் விட்டுக்கலாம்.